வாக்காளர்களுக்கு பண விநியோகத்தால் நின்ற தேர்தல்கள். பொது தேர்தல் நேரத்தில் பணமும் பரிசுகளும் வழங்கப்பட்டதால் வாக்குப்பதிவு நாட்கள் தற்காலிகமாக தள்ளப்பட்டவை அல்லது ரத்து செய்யப்பட்ட நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த வரிசையில முதலில் 2009ஆம் ஆண்டு திருமங்கலம் இடைத்தேர்தலில் பணம் வழங்கியதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. யார் மீது குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போது ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினர் மீதே இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அந்த தேர்தலில் டிஎம்கே வேட்பாளர் லதா அதியமான் போட்டியிட்டார். அப்போது டிஎம்கே முக்கிய தலைவராக இருந்த எம்.கே. அழகிரி மீது பணம் விநியோகம் ஒருங்கிணைக்கப்பட்டது என்ற அரசியல் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் கூறப்பட்டது. அதுல ஒவ்வொரு வாக்காளருக்கும் 1000 முதல் 5000 வரை வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதற்கு பிறகு திருமங்கலம் ஃபார்முலா என்ற சொல் தமிழக அரசியலில் பரவலாக பேசப்பட்டது. அதாவது திட்டமிட்ட பண விநியோகம் மூலம் வாக்கு வாங்கும் முறை என்று விமர்சிக்கப்பட்டது. மேலும் இந்த தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கடுத்த வரிசையில் 2016இல் தமிழகத்தில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் பணம் மற்றும் பரிசு வழங்கப்பட்டதற்கு தொடர்பாக ஒத்திவைக்கப்பட்டுச்சு. அப்போ 2 முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் மீது பணம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஒருவர் அதிமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி, மற்றொருவர் திமுகவை சேர்ந்த கே.சி. பழனிசாமி. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வருமான வரி மற்றும் பறக்கும் படை சோதனைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வாக்காளர்களுக்கு பணம் வழங்க திட்டமிட்ட பட்டியல்கள் இருந்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த தொகுதியில் தேர்தலை தள்ளி வைத்தது. மேலும் தேர்தல் ஆணையம் குறிப்பாக இந்த கட்சி தான் பணம் கொடுத்தது என்று அதிகாரப்பூர்வமாக குற்றம்